ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஸோ 510 வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது 255 கிடைக்கும். இப்போ 5ஆல் பண்ணுறோம். 5ஆல் பண்ணும்போது 5 5s are 25, 5 1s are 5 வரும். நெக்ஸ்ட் 51 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3 1s are 3, ரிமைண்டர் 1 7 டைம். ஸோ 17 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைம் நம்பர். ஸோ அவ்வளோதான், இதோட ஃபேக்டரைசேஷன் முடிஞ்சு. ஸோ 510ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்டூ 3 இன்டூ 5 இன்டூ 17 இதுதான் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ 92 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் 4 டைம்ஸ், ரிமைண்டர் 1 6 டைம்ஸ் வருது. அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 23 டைம்ஸ் வரும். ஸோ 23 பார்த்தீங்கன்னா 23 ஒரு பிரைம் நம்பர். 23 ஃபர்தராக நம்மளால எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஃபேக்டரைசேஷன் முடிஞ்சு. ஸோ 92ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இன்டூ 23 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 2 ஸ்கொயர், அதாவது 2 இன்டூ 2 இன்டூ 23. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? இப்போ இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம எழுதி ஆகணும். சரிங்களா? காமனா இருக்கிறத ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ காமனா எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதிடலாம். 2 இன்டூ 3 இன்டூ 5 இன்டூ 17 இன்டூ 23. இப்போ எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபேக்டர்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்போ காமனா இருக்கிற ஃபேக்டர் வந்து 2 மட்டும்தான் இல்லைங்களா? 2 மட்டும்தான் காமனா இருக்கு ரெண்டு நம்பர்ஸ்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து ஒரு தடவை தான் வருது, 5 ஒரு தடவை தான், 17 ஒரு தடவை தான், 23 ஒரு தடவை தான் வருது. ஸோ இது எல்லாமே ஒரு தடவை தான் வருது. ஸோ அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 2 பார்த்தீங்கன்னா காமனா இருக்கு. ஸோ ரெண்டு ஃபேக்டருக்கும் ரிப்பீட் ஆகுது. இப்படி காமனா ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, இங்க 2 பவர் 1 இருக்கு இல்லைங்களா? 2 பவர் 1 தான் சொல்றோம். இப்போ காமனா இருக்கிற விஷயத்துல என்ன பண்றோம்னா நம்ம ஹையஸ்ட் பவர் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஹையஸ்ட் பவர் எது? இங்க 1 and 2ல 2 தான் ஹையஸ்ட் பவர். ஓகேங்களா? எல்சிஎம்னா இதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லணும்னா எல்சிஎம் லோ தானே, லோட ஆப்போசிட் என்ன? ஹை. ஸோ அதனால எல்சிஎம்னு வந்தா நம்ம ஹையஸ்ட் பவரை நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஹெச்சிஎஃப்க்கு அதே மாதிரி ஆப்போசிட். ஹெச்சிஎஃப்ல என்ன வரும்? ஹெச்சிஎஃப்ல உங்களுக்கு ஹை தானே இருக்கும். ஹைக்கு ஆப்போசிட்னா லோ காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸோட லோவஸ்ட் பவர் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் ரொம்ப ஈஸி. ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனா இருக்கிறது 2 மட்டும் தான் இல்லையா? இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்லயும் வந்து உங்களுக்கு காமனா இருக்கிறது 2 மட்டும் தான் காமனா இருக்கு. இந்த காமனா இருக்கிறதோட ஹை இருக்கறனால ஆப்போசிட் என்ன? லோவஸ்ட் பவர் இது 2 பவர் 1. ஸோ 2 தான் ஹெச்சிஎஃப். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 23460 கிடைக்கும். ஸோ இந்த சம்மோட எல்சிஎம் வந்து 23,460 தான் எல்சிஎம். ஹெச்சிஎஃப் வந்து உங்களுக்கு 2.